نحمده ونستعينه ونستغفره. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற பேரார்வத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய நோக்கம், அது சம்பந்தமான வீரியமான தேடல்கள், மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பு பெற வேண்டும் என்கிற எண்ணம், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியம், இந்த அடிப்படையை கொண்டு தான் நமது இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சித்து வருகிறோம். இந்த முயற்சியிலே அல்லாஹ் நமக்கு பெருமளவுக்கு வெற்றியை தர வேண்டும், அதற்காக நாம் பெருமளவுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஜும்மாக்களிலே பல்வேறு செய்திகளை சஹாபாக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அல்லாஹுடைய வேத வசனங்களை வாசித்து காட்டி மக்கள் எப்படி நன்னெறியோடு வாழ வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் எவ்வளோ அழுத்தமாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கைக்கு மாற்றமான எந்த ஒரு செயலும் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு ஜும்மாவிலும் அந்த செய்தியினை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையை வைத்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு பல்வேறு செய்திகள், இஸ்லாமிய செய்திகள் கொடுக்கப்பட்டு இஸ்லாமிய வரம்புகளை தாண்டாமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கையினை நாம் தேர்வு செய்ய வேண்டும், நமது கரடுமுரடான வாழ்க்கையை விட்டு நேரான பாதைக்கு நாம் வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி அது சொல்லப்படுகிற செய்திகளை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய வகையில் அந்த கடமைகளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் கேள்விப்படுகிற, சொல்லித்தரப்படுகிற செய்திகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக சொல்லப்படுகிறது. மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ் நமக்கு நன்மதிப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது என்கிற விஷயத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள், இறை நம்பிக்கையாளர்களுக்கான இலக்கணம், இறை நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்களிலே சொல்லித் தருகிறான். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தனிமனித ஒழுக்கமாக இருக்கலாம், சமுதாயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், மறுமை சார்ந்த விஷயமாக இருக்கலாம்,
இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக மக்களே என்று அழைக்காமல் முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பொதுவாக மக்களுக்கு, எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த செய்தியானது என்று சிலவற்றை அல்லாஹ் கூறிவிட்டு கட்டுப்படுதல், அல்லாஹ்வை வணங்குதல், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நிற்குதல் என்கிற விஷயத்தையெல்லாம் சொல்ல வருகிற போது மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறானோ அந்த செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி வேத வசனமாக தந்து கியாமத் நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்ட குர்ஆனாக இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இப்போ இதையெல்லாம் நாம் படித்து பார்த்து நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற சட்டம் என்ன, வரைமுறைகள் என்ன, வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மக்களாக நாம் திகழ வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் சொல்லித் தருவதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மோமீன்களே என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற வசனங்களை எல்லாம் பல்வேறு தலைப்பின் கீழே நாம் எடுத்து அதை பேசலாம். பொருளாதாரம் என்று வருகிற போது அதில் சொல்லப்படுகிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து நாம் பேசலாம், அதை அறிந்து கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிற வசனங்களை எல்லாம் அதை எடுத்து பார்க்கிற போது அதில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் இப்படி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து சொல்லித்தருகிற அந்த அறிவுரைகள், கட்டளைகள் இதுவெல்லாம் குர்ஆனிலே அதிகமாக இருக்கிறது. அதில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், மூமின்களுக்கான இலக்கணம், மூமின்கள் என்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், எப்படி தங்களுடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் நம்முடைய போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள சில குறிப்புகளை உங்களுடைய கவனத்துக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 208வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். வலா தத்தபியூ ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இறை நம்பிக்கையாளர்கள் என்று அழைத்து சொல்கிறான். பொத்தாம்பதுவா மக்களே என்று சொல்லலை, எல்லா மக்களையும் அழைத்து விட்டு இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லாமல், யாரெல்லாம் தங்களை முஸ்லீம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாமிய வட்டத்துக்குள் வந்திருக்கிறோம் என்று, மறுமையை நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்களோ, அப்படிப்பட்ட மோமீன்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவது, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். அரைகுறையான நம்பிக்கை, அரைகுறையான ஈடுபாடுகள் நமக்கு எப்போ தோணுகிறதோ, எப்போ செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறதோ அது மாதிரியான நேரத்தில் பின்பற்றுவது, நமக்கு ஆதாயமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது, நமக்கு பாதகமாக இருக்கிறது என்று நாம் நினைத்தால் அதை விட்டுவிடுவது, எதுவுமே இஸ்லாத்தில் பாதகமான ஒன்றை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கவில்லை, சட்டமாக்கவில்லை. ஆனால் மற்ற மக்களோடு சேர்ந்து வாழ்கிற போது இது நமக்கு சாதகம் பாதகம் என்று பிரித்து பார்க்கிறோம். அப்படி சிலவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்காக சிலதை கொடுத்திருக்கிற போது அது நமக்கு பாதகமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எதை கடமையாக்கினானோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, எதை கட்டளை பிறப்பித்தானோ அந்த விஷயத்தில் நீங்கள் சுணக்கம் காட்டி விடாமல் முழுமையாக இஸ்லாத்திற்குள்ளே நுழையுங்கள். பெயரளவிலே தங்களை முஸ்லீம் என்று சொல்கிற நிலைக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைய வேண்டும். இதில் நுழையாமல் இருப்பதற்கான தடைகளை யார் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஷைத்தான் தான் ஏற்படுத்துவான். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்பதை உங்களுடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நமக்கு ஆசை வார்த்தை காட்டி உலகத்தினுடைய ஆசைகளை சொல்லிக் கொடுத்து மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்த நினைக்கிறானோ அதையெல்லாம் நமக்கு அழகாக காட்டி உங்களை வழிகெடுத்து நாசப்படுத்தி விடுவான். அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். அப்போ இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இஸ்லாம் என்று நமக்கு கோடிட்டார்களோ
எதை செயல்படுத்த வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஹராம் ஹலாலை நமக்கு சொல்லி தந்தார்களோ இதையெல்லாம் பேணுதலாக எடுத்து நடக்கிற போதுதான் முழுமையாக நாம் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாக கருதப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வணக்கத்திலிருந்து மாறுபட்ட கருத்தில் எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், இப்படித்தான் எங்களுடைய வணக்க வழிபாடை அமைத்துக் கொள்வோம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக ஒருவர் ஒரு வணக்கத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவார் என்று சொன்னால் அது இஸ்லாத்தை பின்பற்றியதாக ஆகாது. அது முன்னோருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், முன்னோருடைய கூற்றுக்கு நாம் இணங்கி இருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ் எடுத்துக்கொள்வானே தவிர நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் உண்மை மூமின்களாக வார்த்தெடுத்த சம்பவங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நிரப்ப நாம் பார்க்கலாம். அப்போ எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கு மார்க்கம். அவர்கள் எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி நீங்களாக உங்களுடைய கருத்து இதுதான் என்கிற அடிப்படையில், ஊர் மக்களுடைய கருத்து இதுதான் என்கிற அடிப்படையில், பெரும்பான்மையான மக்கள் இந்த கருத்தை சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிற அடிப்படையில், நம்முடைய முன்னோர்களுடைய கூற்று இதுதான் என்கிற அடிப்படையில் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பிரிப்பீர்களேயானால் நிச்சயமாக அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற கருத்தும் இதிலே உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும், மசாயிலுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சட்டங்களை சொல்லித் தருகிற அந்த மசாயில் சம்பந்தமான நுணுக்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, அக்கீதா என்று சொல்லுகிற அடிப்படை சட்டமாக இருந்தாலும் சரி, நற்குணமாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் நெறிமுறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் தந்தார்களோ அதை தாண்டி வேறொரு பாதையை தேர்ந்தெடுப்பது வழிகேட்டினுடைய உச்சம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்கிறான், நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள், அது அல்லாத வேறு பாதைகள் ஷைத்தான் உங்களுக்கு வழிகாட்டுகிற பாதை, அவன் உங்களுக்கு எதிரி என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுவதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் நம்ம வழி தவறுவது எங்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லித் தருகிறான். 5:51 வசனத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா தத்தஹிதுல் யஹூத வன்னசாரா, யூதர்களையும் நசாராக்களையும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமக்கு யார் வழிகாட்டி, நமக்கு யார் நல்லதை சொல்லித் தருவார்கள் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் உலக வாழ்க்கையிலே சிலதை பற்றி, சில விஷயங்களை பற்றி வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்கள் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம், பயமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கு இவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்கிற அடிப்படையில் யூதர்களையோ கிறிஸ்துவர்களையோ நீங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவுலியா பாலுஹும் அவுலியா பாலின், அவர்கள் ரெண்டு சாராரும், யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள், ஒருவருக்கொருவர் பிரியமாக இருப்பாங்க. இவர் அவர்கிட்ட பாதுகாப்பு தேடுவார், இவர் அவர்கிட்ட பாதுகாப்பு தேடுவார். அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நீங்களும் ஒமையத்த வல்லஹும் மின்கும், நீங்களும் அவர்களைப் போல அவர்களை பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களேயானால் ஃபஇன்னஹும் மின்ஹும், நீங்கள் அவர்களை போன்றவர்களே. யாரை பார்த்து அல்லாஹ் யூதர்கள் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் நசாராக்கள் என்றும் பிரித்து அல்லாஹ் சொல்கிறானோ, இவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினால், இவர்களுடைய வழிகாட்டுதல் சிறந்ததாக இருக்கிறது என்று கருதினால், இவர்களுடைய கலாச்சாரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் பெயரால் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினால், இவர்களை பற்றிய பயத்தின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை புறந்தள்ள நீங்கள் விரும்பினால், நீங்கள் யார் என்று சொன்னால் அவர்களை போன்றவர்களே என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயம் செய்கிற கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான்.
அப்ப யாரை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களை தான் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளணும். அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக சொன்னார்களோ, எப்படி நமக்கு வாழ்வினுடைய நெறிமுறைகளை சொல்லித் தந்தார்களோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, எத்தனையோ தலைவர்கள், சித்தாந்தம் பேசுகிறவர்கள், கொள்கை சொல்லித் தந்த நல்லவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிற யாரையும் உங்களுடைய வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்கிற போது உங்களுக்கு பாதகமான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான மோட்டியங்களும் மூடத்தனங்களும் முட்டாள்தனமான செயல்களும் நுழைந்ததற்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த யூதர்கள், இந்த நசாராக்கள். இவர்களை நல்லவர்கள் என்றும் உங்களுடைய வழிகாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுகிற போது, யூதர்களுடைய கலாச்சாரத்தை ஒட்டி ஒரு செயல் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் வெள்ளை முடி வச்சிருந்தாங்க சொன்னால் வெள்ளை முடிக்கு கலர் சாயம் பூசி நீங்க மாறு செய்யுங்க என்று சொன்னார்கள். இது மாதிரி என்னென்ன விஷயம், ஒரு உதாரணம், நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். அவங்க என்ன செய்கிறார்களோ அந்த செயலோடு ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு செயல் நீங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிற போது அதற்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாறு செய்யக்கூடிய விஷயத்தை சஹாபாக்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லை. பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது அந்த மக்களிடமிருந்து வந்த கலாச்சாரம். பிறந்த நாள் கொண்டாடுவது இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அது தன்னளவிலே வைத்துக் கொள்ளலாமா அது கொண்டாடலாமாங்கிற இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கொண்டாடுவது கூடாது. அதுக்கு ஒரு கேக்கு வெட்டுவது, விழா எடுப்பது, மக்களை அழைப்பது, மண்டபம் பிடிப்பது, இப்படியான செயல்கள் எல்லாம் செய்து பெருமளவுக்கு அந்த காசு பணங்களை செலவு செய்து செய்யப்படுகிற பிறந்தநாள் நிகழ்வு என்பது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததான் யூத கிறிஸ்துவனுடைய கலாச்சாரமா, கிறிஸ்துவருடைய கலாச்சாரம். அதை நீங்கள் எடுத்து நடக்கலாமா? அதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தலாமா என்கிற கேள்வி அங்கே இருக்கிறது. அதற்கான பதில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி உங்களுடைய வழிகாட்டிகளாக இவர்களை நீ எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானே. சொல்லக்கூடிய விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி நீங்க செய்யக்கூடாது. யூதருடைய குலத்தொழில் வட்டி, அந்த வட்டியை நீங்க வாங்காதீர்கள், அதற்கு உதவாதீர்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருவதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பாடம் எடுத்து அந்த மக்களை பண்படுத்தினார்கள். அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போதுதான் மூமின்களுக்கான இலக்கணம் இதுதான், மூமின்களுடைய பண்பாடுகள் பண்பு இதுதான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்கொள்வான். ஆனால் இன்றைக்கு இது நிலைமை தலைகீழாக மாறி வணக்க வழிபாடு என்று சொன்னால் மாற்றம், நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேர் மாற்றம், கொடுக்கல் வாங்கன்னு சொன்னால் அதுக்கும் மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றத்தை கடைபிடிக்கிற ஒரு நிலையில் இஸ்லாமிய மக்களை, முஸ்லீம்களை அல்லாஹ் மூமின்களுடைய பட்டியலை சேர்ப்பானா என்று சொன்னால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன், லா யஸ்ருபுல் ஹம்ர ஹீன யஸ்ருபுஹா வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்கிற ஒருவன் விபச்சாரம் செய்கிற போது மூமினாக இருந்தபடி விபச்சாரம் செய்ய மாட்டான். மது அருந்துகிறவன் மூமினாக இருந்தபடி மது அருந்த மாட்டான். திருடுகிறவன் மூமினாக இருந்தபடி திருட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கெட்ட செயலை எல்லாம் சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் யார் செய்வா? யாரிடம் இறை நம்பிக்கை இல்லையோ அவர்கள் செய்வார்கள். இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இதை செய்வார் என்று சொன்னால் செய்கிற போது அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று பொருள் என்கிற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய செயல் நல்ல செயலாகத்தான் இருக்குமே தவிர விபச்சாரம் செய்ய மாட்டான், மது அருந்த மாட்டான், திருட மாட்டான், கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்கிற ஒரு பண்பை, ஒரு இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதெல்லாம் யாரிடமிருந்து காப்பி அடிக்கப்படுகிறது? இஸ்லாத்திலிருந்து சொல்லப்படுகிற செய்தியா? இல்லை. யூத கிறிஸ்துவர்கள், நசாராக்கள், மஜூசிகள், இணை வைப்பாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிற பல விஷயங்கள் உண்டு. அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லித் தருகிறான்.
அதனால நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்க நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் அல்லாஹ் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். வணக்க வழிபாடுகளிலிருந்து எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் என்ன நமக்கு சொன்னார்களோ அந்த மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அது உங்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, மை எருத்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் மார்க்கத்தை விட்டு தடம் புரளுகிறார்களோ, யார் மார்க்கத்துக்கு மாற்றமான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்களோ, யார் மார்க்கத்தை விட்டு மாறிவிடுகிறார்களோ, இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின், இவர்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை அந்த இடத்துல கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்கா வழிபாட்டுக்காரங்களா கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? சிறுக்களம் ஊறி திளைப்பீர்களா? பில்லி சூனியத்தை நம்புவீர்களா? பேவிசீசை நம்புவீர்களா? அதுதான் உங்களுடைய இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்களா? சொல்லப்படுகிற போது நீங்கள் திருந்த மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. அதற்கான பதிலை செவிதாழ்த்தி கேட்டு திருந்துவதுதான் என்கிற எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள் திருந்தலைன்னு சொன்னா, மூமின்களுடைய வாழ்க்கை மாறலைன்னு சொன்னா, அந்த இடத்தில் வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். கொண்டு வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? யுஹிப்புஹும், அவர்களை அல்லாஹ் விரும்புவா, வ யுஹிப்புனஹு, அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். நமக்கு பெரிய விருப்பமெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் மேல அந்த விருப்பத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறோமா? அது ஒரு கேள்விக்குறிதானே. நாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிறோம், முழுமையாக விரும்புகிறோம், நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் நம்முடைய தப்பு தண்டான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். சரியா தொழுவிருக்க மாட்டோம், போய் புரட்டான வாழ்க்கையை கொண்டிருப்போம், குடும்ப உறவுகளை சிதைச்சிருப்போம், இப்படி எத்தனையோ பாவங்கள் நம்மிடம் இருக்கலாம். இருக்கிற செய்தி என்ன? நாம் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை, விரும்பவில்லை என்ற பொருள். அல்லாஹ் இங்கே சொல்லித் தருகிறான், உங்களிடத்தில் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதனுடைய ஒழுங்குகள், அந்த உறுதி, அந்த வசனத்துடைய தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து விஷயங்களையும் சொல்லுகிறான். உறுதியாக நிற்பார்கள், மூமின் இடத்திலே பணிவாக இருப்பார்கள், காஃபிர் இடத்திலே தலை நிமிர்ந்து இருப்பார்கள். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிதான். அது உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். சவுதியில் இப்போ தற்சமயம் அமெரிக்கானுடைய ஜனாதிபதி வந்தாரா இல்லையா? அவர் வரும்போது சவுதியில் எந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்களோ அதை பேணப்பட்டதான்னு சொன்னால் இல்லை. வருகிற போது ஒவ்வொரு நாட்டிலையும் வரவேற்பு கொடுப்பதற்கு அது ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரங்கள் இருக்கும். மியூசிக் வாசிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இதெல்லாம் செய்வார்கள். அங்கே என்ன செஞ்சாங்க? 2 மருகிலும் பெண்களை நிப்பாட்டி வைத்தார்கள். வெள்ளை உடுப்பு உடுத்தி தலைவரி கோலத்தில் அந்த ஊரில் அந்த நாட்டில் தலையை எப்படி சுற்றி சுற்றி தலையை சுற்றி காட்டுவது அந்த நாட்டினுடைய மக்களை வரவேற்பதற்குரிய ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். எந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் பாதுகாவலர் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிற போது இவர்கள் பக்கமாக பாதுகாவலர் எடுத்துக்கொள்கிறார்கள். சரி, வரட்டும், உள்ள வரட்டும். இப்படித்தான் பெண்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு வரவேற்பக்கூடிய வழிமுறை இஸ்லாத்தில் இப்படி இருக்குமோ என்று நினைப்பார்களா இல்லையா? இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற இடத்துல சொல்ல வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை என்பதைத்தான் அங்கு மிக தெளிவாக காட்டுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள் அப்படின்னு சொன்னா என்ன? எந்த செயல் அவரிடத்தில் அல்லாஹ்வா நேசிக்கப்படுகிற செயல் இருக்குமோ அப்பதானே அல்லாஹ் நேசிப்பான். இப்ப இவர்களை நேசிப்பார்களா? அல்லாஹ் நேசிப்பானா? இவருடைய செயல் தூய்மையாக்கப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய செயல் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நேசிப்பானா? இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இன்றைக்கு நடைமுறையை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிற போது ஒரு சமுதாயத்தை அந்த சமுதாயம் சரியா நடக்கலைன்னு சொன்னா அந்த இடத்துல வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். ஏன்னா மூமின்களுக்கான இலக்கணமே இல்லை. நீங்க யாரை பாதுகாவலரை எடுத்திருக்கிறீங்க, யாரை உங்களை உற்ற நேசர்களா எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு மறுமையில கேட்கிற போது நாங்க யூதர்களையும் கிறிஸ்துவ நசாராக்களையும் பாதுகாவலரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் விட்டு விடுவானா? பலஸ்தீனத்தில் இன்றைக்கு காசாவிலே மக்கள் அவ்வளோ பாதிக்கப்படுகிறார்களே,
சொல்லனா துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்களே, இது எதனுடைய வெளிப்பாடு? யாரை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாதோ, யாரிடத்தில் நீங்கள் சத்தியத்தை நீதத்தை மக்களுக்கு உரத்து சொல்லணுமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உண்ண உணவின்றி பல நாட்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஊடகத்தின் வழியாக நாம் பார்க்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற இந்த ஒரு வசனத்தை கவனத்தில் கொண்டால் எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, மூமின்களிடத்தில் பணிவாக இருப்பார்கள், காஃபிரிடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். தலை குனிஞ்சு போயிட்டாங்க. இப்ப மூமின்களிடத்தில் பணிவாக இருப்பான்னு சொன்னா இரக்க சுபாவம். அல்லாஹ்வை மறுப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், முஸ்லீம்களை அழிக்க துளைக்க வைக்க நினைக்கக்கூடியவர்களிடத்தில் முஸ்லீம்கள் எப்படி நடப்பார்கள் சொன்னால் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அவங்க சொல்லக்கூடியதுக்கெல்லாம் குனிஞ்சு நிமிர குனிய மாட்டாங்க. முதுகில்லாத ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஏற்றவாறு கண்ணியமாக தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. மூமின்களுக்கான இலக்கணம்னு சொன்னா அந்த இலக்கணத்தை விட்டு மாறிவிட்டார்கள். இப்ப நாம் பல விஷயங்களை சொல்லலாம். இது அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிகளுக்கோ ஒரு நாட்டை ஆளுநர்களுக்கு சொல்லுகிற விஷயம் மட்டும் இங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கும் இந்த செய்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தவருக்கும் ஒரு தனிநபருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை எப்படி பின்பற்றுகிறீர்கள்? இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் என்று சொல்கிற நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறீர்களா? ஷைத்தானுடைய அடிச்சுவடையில் பின்பற்றுகிறீர்களா என்ற கேள்விக்கு நமது செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுவெல்லாம் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இன்னொரு வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுவான். என்னன்னு கேட்டா, இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், எப்படி நீங்கள் செயல்படணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅத்தும், உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் வந்தால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பியவர்களாக இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இப்போ யார் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் நம்பிக்கை இல்லாத மக்கள் இருந்த வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான்னு போய்விடுவார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்கிற போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், உங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை கருத்து வேறுபாடு வந்துன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது என்ற கருத்துப்பட சொல்லப்படுகிற அந்த விஷயத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து தான் நமது வாழ்க்கையை கொண்டு செல்லணும். குடும்ப வாழ்க்கையை நடத்துகிற போது இதற்குரிய தீர்வை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தந்தாங்க? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குரிய தீர்வை என்ன சொல்லி கொடுத்தார்கள்? வியாபாரம் செய்கிற போது அவருடைய ஒழுங்குகளை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? வணக்க வழிபாடு என்று வருகிற போது மதுஹபை சொல்லிக் கொடுத்தார்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்லிக் கொடுத்தார்களா? ஒன்றை ஒன்று நாம் ஒப்பு நோக்கி பார்த்து 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 அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற இந்த வசனத்தை முழுமைப்படுத்துகிற போதுதான் நாம் உண்மை மூமின்களாக கருதப்படுவோம். அதேபோல் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட மத்தியில் நிறையா கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் வரும். கொடுக்கல் வாங்கல சண்டை வரும். இப்போ சண்டை வருகிற போது அதை எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேரடியாக ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நின்று அதுக்கு ஒரு தீர்வை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்து அழகிய முன்மாதிரி இருக்கிறது, குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் மெய்ப்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நான் அப்படியே கட்டுப்படுவேன் அப்படிங்கிற இடத்துல சஹாபாக்கள் இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு இன்னொரு நபித்தோழர் கடன் வாங்கியிருந்தார். கடன் கேட்க வர்றாங்க.
அவர் 2 பேர்த்துக்கு மத்தியில் கடுமையான வாக்கு சச்சரவு சண்டை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்கிட்டு, காபே நீங்கள் நீங்கள் கடன் கொடுத்தீங்க இல்லையா, அதில் பாதி கேட்டு வாங்குங்க, பாதியை நீங்கள் ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, நான் பாதி வாங்கிக்கிறேன், 5000 ரூபா கொடுத்துருந்தா 2500 ரூபா வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி கருத்தில் உடனே உடன்படுகிறார்கள். அப்படி உடன்படுகிற விஷயத்தில் எப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தை பின்பற்றுகிற சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது, வழிகாட்டுதல் நமக்கு சொல்கிறது. சரி, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இவங்க பாதி குறைச்சி தருவாங்க, அதை நீ வாங்கிக்க, நீ கொடுத்துரு, பாதி கொடுக்க சொல்லியிருக்கிறேன், அதை நீ கொடுத்துருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபித்தோழருக்கு மத்தியில் ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனையை தீர்வு கொடுத்தார்கள். அதில் அவர்களுக்கு நன்மையும் இருக்கிறது. இதெல்லாம் சம்பவங்களில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே ஏற்றுக்கொள்கிற மனோநிலை சஹாபாக்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. இன்றைக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யத்தானே செய்கிறோம். நமக்கு மத்தியில் பிரச்சனை வந்துன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், இது ஏன் நம்ம கடைபிடிக்கக்கூடாது? 10,000 ரூபா ஒரு கடன் கொடுத்துருக்குறோம், ஒரு 7-8,000 ரூபா கொடுப்பா, 2-3,000 ரூபா உனக்கு நான் தள்ளுபடி பண்ணிடுறேன், நம்ம சொல்கிறோமா? அப்படி சொல்லி பார்க்கிற போது அதில் தனி ஒரு பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, நீங்கள் பின்பற்றுங்க. அதே போல மார்க்கம் அப்படிங்கிற பொழுது இப்போ ஒவ்வொரு மசாயில் பிரச்சனை நிறைய இருக்கிறது. நாம் எப்படி தொழுகணும், எப்படி உழவு செய்யணும், எப்படி நோன்பு வைக்கணும், இதுக்கெல்லாம் எங்கிருந்து சட்டம் எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலிருந்து எடுக்கப்படுகிறது. நாம் யாரும் குழம்ப தேவையில்லை, யாரும் பெரிய பிரச்சனைக்கு உள்ள மாட்டிக்கிட்டோம், எதை செய்யணுங்கிறத திக்கு தெரியாமல் நிற்கிறோங்கிற இடத்தில் நம்ம இல்லை. எல்லாவற்றையும் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற போது நாம் ஏன் கவலைப்படணும், ஏன் துயரப்படணும், நாமே குழப்பத்தில் ஆளணும்? மதுஹப்ங்கிற பேரில், தரீக்காங்கிற பேரில், சூஃபிசங்கிற பேரில் மார்க்கத்தை பிளவுபடுத்தியதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலோடு ஒப்பு நோக்கி பார்த்து இதுதான் மார்க்கம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற வழிமுறை நான் பின்பற்றுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய விஷயத்தை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், உண்மையான மூமின்கள், இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், இவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், இவர்களை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும், இவர்களை சொர்க்கத்திற்கு நாம் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்கிற கருத்தில் இன்னும் பல வசனங்களை மூமின்களை பற்றி பேசுகிற வசனத்தில் இருக்கிறது. இப்போ இதை நாம் கவனத்தில் கொண்டு எல்லா விஷயத்திலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை நான் ஏற்று நடப்பேன், அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய வேறொரு கருத்தின்பால் நான் செல்ல மாட்டேன். அல்லாஹ் தான் எனக்கு துணையாளன், அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு வழிகாட்டி என்ற இடத்தை தாண்டி யூதர்களையோ நசாராக்களையோ நான் பொறுப்புதாரிகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன், பாதுகாவலை எடுக்க மாட்டேன் என்கிற உறுதியை உள்ளத்தில் ஆழ பதிவு வைத்துக் கொண்டு மார்க்கத்தை செயல் வடிவத்திலே காட்டுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.